ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எவ்வளவு டவுனா இருந்தாலும் குரு ஜாதகத்துல இருக்கிறத விட குரு பார்க்கிற இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லா கிரகங்களுக்கும் வந்து 7வது பார்வைங்கிறது பொதுவான விஷயம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, குருவை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை இருக்கு. இந்த 3 பார்வைங்கிறது வந்து குருவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷம். அதனாலதான் ஜாதகத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு இருக்கிற இடத்தை விட குரு பார்க்கிற இடம் ரொம்ப விசேஷம். 7வது இடம்ங்கிறது திருமணஸ்தானம். குருவோட பார்வை வந்து 7வது இடம் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்துல விழுது அப்படின்னா கன்ஃபார்மா எழுதி வச்சுக்கலாம். அவளுக்கு வந்து அந்த திருமண யோகம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் நல்லபடியா கிடைச்சிடும். அது தவிர குரு வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா எவ்வளவு அடி அடிச்சாலும் அவன் சமாளிச்சு வெளியில தூக்கிட்டு வந்துருவான். எல்லா யோகத்தையும் கொடுப்பாரு. வீடு வாங்கக்கூடிய யோகம், மனை வாங்கக்கூடிய யோகம், வில்லா வாங்கக்கூடிய யோகம், கார் வாங்கக்கூடிய யோகம், எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப்ங்கிறத கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா குரு. அதனாலதான் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மங்களகாரகன் சொல்றோம்.